பிரைஸ் த லார்ட். இந்த புதிய வருடத்திலும் தேவன் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருந்ததற்காய் முதலாவது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிற்கான வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறதான வார்த்தை இது. எந்த சூழ்நிலையில் ஆபிரகாமிடத்தில் இந்த வார்த்தையை தேவன் சொன்னார் என்றால், சோதோம் கொமோரா பட்டணம் 5 ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு அதில் வாழ்ந்த லோத்தும் அவருடைய குடும்பமும் அடிமைகளாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த தன்னுடைய வேலைக்காரர் 318 பேரை அழைத்து சென்று இந்த 5 ராஜாக்களையும் அவருடைய சேனைகளையும் வெற்றி கொண்டு அவர்கள் பிடித்து போனதான எல்லா சம்பத்துகளையும் திருப்ப கொண்டு வருகிறார்கள். லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் மீட்டுக் கொள்கிறார் ஆபிரகாம். அப்பொழுது அவர்களுக்கு எதிர்கொண்டு போன 2 பேரை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஒன்று மெல்கிசதேக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் அல்ல, அவர் பரலோகத்தில் பெயரிடப்பட்ட சாலோமின் ராஜா. அந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அவரை ஆசீர்வதித்து கடந்து போகிறார். பின்பு ஆபிரகாமும் அவன் மீட்டு கொண்டு வந்த சேனைகளையும் சோதோமின் ராஜா சந்தித்து ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், ஆபிரகாமே, என்னால் இந்த 5 ராஜாக்கள் இடத்துல போர் செய்து ஜெயிக்க முடியல, ஆனால் நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க. ஆகவே இந்த பொண்ணு பொருளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என் தேசத்து ஜனங்களை மாத்திரம் எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சோதோமின் ராஜா சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவே, நீர் என்னை ஐஸ்வர்ய சம்பன்னனாக்கினேன், உன்னுடைய பொருள்களை நான் எடுத்துக்கொண்டு உன் வார்த்தையின்படி அதை எனக்குரியதாய் மாற்றினால் நீர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினதற்கு சமம். நீர் அப்படி சொல்லக்கூடாதபடிக்கு உன்னிடத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கரத்திலிருந்து நான் எந்த பொருளையும் வாங்க மாட்டேன், என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி என் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரிடத்திற்கு என் கைகளை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொன்ன பொழுதுதான் ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமிடத்தில் வந்து தரிசனத்தில் அவரோடு கூட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். பலனாயிருப்பேன். வேதத்தில் அநேக இடங்களில் பலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பலத்தை குறித்து சொல்லாமல் பலனை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் த கிரேட் ரிவார்டு, நான் உனக்கு கிரேட் ரிவார்டாக இருப்பேன் சொல்கிறார். நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். ஐ எம் யுவர் ஷீல்ட் அண்ட் ஐ எம் யுவர் கிரேட் ரிவார்டு. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர்
கேடகமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே, எப்படி ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் விசுவாசம் என்னும் கேடகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம். வேதம் கேடகம் என்கிற அந்த பெயருக்கு கொடுக்கிற அடையாளம் விசுவாசம். உலக பிரகாரமாக கேடகம் என்பது போரிலே எதிரிகளிடத்திலிருந்து வருகிற ஆயுதங்களை தடுத்து கொள்ள பயன்படுத்துகிற ஒரு பொருள் கேடகம். ஆனால் இங்கே வேதம் கேடகத்துக்கு கொடுக்கிற பொருள் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் அவருக்கு வருவதற்கு காரணம் ஆண்டவராகிய தேவன் கேடகமாய் அவரோடு கூட தன்னை இணைத்து கொண்டார். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்கிறார். கேடகமாய் ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறி போகிறார். அடுத்து நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேடகத்தை குறித்து நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லி பலனை குறித்து உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்விதமாய் ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்தார். விசுவாசிகளின் தகப்பனாய் அவர் மாறிப்போனது உண்மைதான். ஆனால் உலகத்தில் அவர் மனிதனாய் இருந்ததினாலே அவருக்கு தேவன் கேடகமாகவும் இருந்தாரா, அவரை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டாரா என்று சொல்லி வேதத்தை பார்க்கும் பொழுது 20வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் மிகவும் அழகுள்ள ஒரு சகோதரி. ஆகவே ஆபிரகாம் சாராளிடத்தில் சொல்லுகிறார், நான் போகிற இடத்துல எல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்லிவிடு. ஒருவேளை கணவன் என்று சொன்னால் என்னை கொன்று போட்டு உன்னை அவர்கள் தங்களுக்கு மனைவியாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசி வைத்திருக்கிறபடியினாலே இங்கே 20வது அதிகாரத்தில் அபிமெலேக் இருக்கிற ராஜா இருக்கிறதான ஊருக்கு அவர்கள் வருகிறாங்க. அந்த தேசத்தில் குடியேறி கோராரிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்துக்கு ராஜா அபிமெலேக். இவர்கள் பேசிக்கொண்டது போலவே இந்த அபிமெலேக் சாராளை பார்த்த உடனே அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அங்கே சாராளை தன் வீட்டுக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி அழைத்து சொல்லுகிறான். அவரிடத்தில் சகோதர சகோதரர்கள் என்று தான் சொல்லி விடுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அந்த இரவில் அபிமெலேக்கு சாராளை அழைத்து கொண்டு போய் தன் வீட்டில் இருக்கிற அந்த இரவில் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அபிமெலேக்கை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், அந்த மனுஷனுடைய மனைவியை, அதாவது சாராளை ஆபிரகாமிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மனைவி சாராள். இந்த சாராள் ஆபிரகாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவி ஒரே சரீரமாய் இருக்கிறாங்க. இப்போது சாராளுக்கு இந்த தீமையான காரியம் நடக்குமானால் அது ஆபிரகாமையும் பாதிக்கும். இங்கேதான் ஆவியானுடைய நற்செயல்களை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஆவியில் ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த ஆபிரகாமுக்கு மனைவியாகிய சாராள் வேறு ஒருவனுக்கு மனைவியாவதை தேவன் விரும்பவில்லை. அப்படியானால் ஆபிரகாமுடைய அந்த சரீரம் வேறு எந்த ஒருவராலும் அதை ஆட்சி செய்ய முடியாது. அது அவர்களுக்கு சொந்தமாக்கக்கூடாது. ஆபிரகாமுடைய சரீரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம். அப்படியானால் அவர் அங்கே பாதுகாக்கிறார். அங்கே சாராளை ஆண்டவர் விடுவிக்கிறார். அபிமெலேக்கு பயந்து அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் இடத்துல சாராளை அனுப்புகிறார். வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய சரீரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி
இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உணர்கிறேன். அவர் கேடகமாய் இருந்தார். ஆபிரகாமுடைய சரீரம் அங்கே பாதுகாக்கப்பட்டது உண்மையானால், இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் நமக்கு கேடகமாய் இருப்பாரானால் நம்முடைய சரீரத்தை சத்துரு தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்து ஆண்டவர் மகா பெரிய பலனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பலன் என்பது ரிவார்டு என்று நான் முதலாவதாகவே சொன்னேன். ஆண்டவர் நானே உனக்கு ரிவார்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரே, அவருடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அந்த ரிவார்டு என்ற வார்த்தையின் பலனை நான் அங்குதான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அங்கே ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பின்பு ஒரு தேசத்தில் தங்கி விதை விதைக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கிறார். நீ எகிப்துக்கு போவாமல் இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு பலனாய் இருக்கிறார் என்றால் இப்படித்தான் ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தில் இருக்கும். எந்த ஒரு விவசாயம் செய்கிற மனிதர்களை நீங்கள் கேட்டாலும் 100 மடங்கு அறுவடை செய்ததை சொல்லவே முடியாது. ஆனால் இங்கே வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது, ஈசாக்கு 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். எப்படி சாத்தியமானது பிரியமானவர்களே? ஆண்டவர் அந்த வம்சத்துக்கு, ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு பலனாய் இருந்தார். ஆபிரகாமிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மிகப்பெரிய பலனாய் இருப்பேன். அல்லேலூயா. அரே, ஈசாக்கை தான் ஆசீர்வதித்தாரா என்று பார்த்தால் அவர் யாக்கோபையும் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். யாக்கோபு யார்? ஈசாக்கினுடைய மகன். அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 36:7 நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து இருக்க கூடாமற் போயிற்று. யாருடைய சம்பத்து? ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகள், ஏசாவினுடைய சம்பத்தும் யாக்கோபனுடைய சம்பத்தும் மிகுதியாயிருந்து இருக்க முடியாத போனதுனாலே அவர்கள் வேறு வேறு இடங்களிலே வசிக்க தங்களை ஆயத்தப்படுத்தி பிரிந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நாம் 24வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் ஈசாக்குக்கு பெண்பாக்கு போன இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்விதமாக? அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். விவரமாக எழுதியிருக்கிறாரு ஆவியானவர். ஆபிரகாமை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, நான் உனக்கு மிகப்பெரிய பலனாயிருப்பேன், நான் உனக்கு மிகப்பெரிய பலனாயிருப்பேன்னு சொன்னார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து வாசிக்கேட்ட இந்த 24வது அதிகாரம் 35வது வசனம் அழகாக சொல்லுது. அந்த வார்த்தை ஆவியானவர் பயன்படுது. கர்த்தர் என் எஜமான ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் சோதம் ராஜா கிட்ட சொல்கிறார் இல்லையா, நான் உங்கள்கிட்ட எதையும் வாங்கிக்க மாட்டேன், என் தேவனை நோக்கி நான் கரத்தை உயர்த்துவேன்னு சொல்லி அவர் கரத்தை உயர்த்தினார் பரலோகத்துக்கு நேராக. கர்த்தர் அப்படியே ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் என்று வேதம் அழகாக சொல்லுது. கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளை மாடுகளை வெள்ளியை பொன்னை கழுதைகளை ஒட்டகங்களை வேலைக்காரிகளை கொடுத்ததா வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பேர பிள்ளையாகிய யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் துவக்கத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு
கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னது, அவருடைய அந்த வார்த்தை ஈசாக்கினிடத்திலும் யாக்கோபினிடத்திலும் அவருடைய பிள்ளைகளாகிய அல்லேலூயா அடுத்த ஜெனரேஷன் யோசேப்பு மற்றும் 12 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொடருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வருடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். நம்முடைய வம்சத்தின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்பி இந்த உன்னதமான ஒரு வார்த்தையை இந்த வருடத்திற்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன், பயப்படாதேங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்குத்தான் அவர் அப்படி செய்வாரா? யாக்கோபுக்குத்தான் அவர் அப்படி செய்வாரா? ஈசாக்குத்தான் தேவன் அப்படி செய்வாரா என்றால் இல்லை பிரியமானவர்களே. அவரை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரே வசனத்தை நான் வாசித்து காண்பித்து செபிக்க ஆசைப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை போவாஸ் ரூத்தினிடத்திலே சொல்லுகிறார். ரூத் செய்த நல்ல காரியத்தை பார்க்கிறார். எல்லாரும் இந்த காலத்தில் மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த ரூத் ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்த ஒரு மகள். மோவாப் தேசத்தில் ரூத் தன் மகனுக்கு மனைவியாக அவளை தேர்ந்தெடுத்திருந்தார். மகன் இறந்து போன நிலையில் நீ உன்னுடைய வீட்டுக்கு போ என்று மாமியார் சொன்ன பொழுதும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன், உன்னுடைய தேவன்தான் என்னுடைய தேவன், நீ தங்குகிற இடம்தான் என்னுடைய இடம், மரணமே அன்றி நான் உம்மை விட்டு பிரிய விரும்பவில்லை என்று சொல்லி இந்த மாமியாருக்கு துணையாக, மாமியாருக்கு ஆதரவாக வந்தவள் தான் ரூத். இந்த நற்செயலை பார்த்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சமூகத்தில் அவருடைய சட்டைகளின் கீழாய் நீ அடைக்கலமாய் வந்தபடியினாலே அவர் உனக்கு நிறைவான பலனை தந்தருளுவாராக. யார் இந்த போவாஸ்? ஆபிரகாம் வழியிலே வந்தவன், யாக்கோபினுடைய வழியிலே வந்தவன், யூதாவினுடைய வழியிலே வந்தவன். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை பாருங்கள் பெரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் போவாஸ் சீமானாக இருந்தான், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான். அவன் தான் சொல்கிறான் வேறு ஒரு சகோதரியை பார்த்து, என் தேவனுடைய சட்டைகளின் கீழாய் நீ அடைக்கலமாய் வந்தபடியினாலே அவராலே உனக்கு நிறைவான பலன். அந்த வார்த்தை அப்படியே ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கிறோம். காலங்கள் கடக்கிறது. சொன்ன மனிதனாகிய அந்த போவாசே ரூத்தை தனக்கு மனைவியாகிய திருமணம் செய்து கொள்ளுகிறான். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் ஓபேத். அந்த ஓபேத்துக்கு பிறந்த பிள்ளைதான் ஈசாய். ஈசாக்கு பிறந்த பிள்ளைதான் தாவீது. அல்லேலூயா. ஓபேத்தினுடைய தாய் இந்த ரூத் அந்நிய தேசத்தாலாய் இருந்தாலும் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழாய் வந்த பொழுது அவளுக்கு கிடைத்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் ஒரு வம்சத்தில் இணைந்த ஒரு மிகப்பெரிய பலன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒன்றை ஞாபகப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்க அழைக்கிறார். அவரது சட்டைகளின் கீழாய் அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா அவளை அவருடைய வம்சத்தில் இணைத்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் ரூத்தை குறித்து பேசவும் அதை குறித்து தியானிக்கவும் கர்த்தர் நம்மை அந்த பெரிய பாக்கியத்திற்கு ரூத் காணப்படுவாளானால் அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதே வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அவரது சட்டைகளின் கீழாய் யார் வந்தாலும் அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவரே நமக்கு கேடகமும் அவரே நமக்கு நிறைவான பலனுமாயிருந்து
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் கொடுத்த இந்த வேத வசனங்களுக்காய் நன்றி. உம்முடைய வாக்கு தத்துவத்துக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆண்டும் நீர் எங்களோடு கூட பேசி உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துகிறீர். 24 நாங்கள் கடந்திர ஆண்டவர் அற்புதம் செய்தீர். 25வது ஆண்டையும் காண செய்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் உம்மை தேடுகிற, குறிப்பாய் உமது சட்டைகளின் கீழாய் இருக்க தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான பலனையும் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நீரே கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமுடைய சரீரத்தில் ஆண்டவரே கீறல் விழாதபடிக்கு, சரீரத்தை தொடக்கூடாதபடிக்கு தேவன் கேடகமாயிருந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய சரீரத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிற கேடகமாய் நீர் இருந்திடுவீராக. உலக வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய எங்களுக்காக நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரை இந்த பூமியின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மிகப்பெரிய பலனாயிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நமக்கு கேடகமும் மிகப்பெரிய பலனுமாயிருப்பாராக. ஆமேன். God bless you.